நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பில் மீண்டும் மாற்றம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பள்ளிகள் திறப்பை ஒரு வாரத்திற்கு தமிழக அரசு தள்ளி வைக்க வேண்டும் என்று தனியார் பள்ளி சங்கங்களுடைய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தின் பல மாவட்டங்களில் வெப்ப அலை வீசுவதால் மாணவர்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளி மாணவர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பை ஜூன் 1 பதிலாக ஒரு வாரம் தாமதமாக தொடங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கோடை வெப்பத்துடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதில் சிரமம் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சிறிய குழந்தைகள் மற்றும் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் அதிக வெப்பத்தால் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதால் அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுத்து பள்ளிகள் திறப்பு தேதியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளனர். மேலும் இது குறித்து தமிழக அரசு உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் பள்ளிகள் திறப்பு தேதி தொடர்பாக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சோ பாத்தீங்கன்னா தமிழகத்துல கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் ஜூன் 1 திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் சமீபத்துல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாரு. இந்நிலையில் வெப்பத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பள்ளிகள் திறப்பை மேலும் ஒரு வார காலம் தள்ளி வைக்க வேண்டும் என்று பள்ளி சங்கங்களுடைய கூட்டமைப்பு வலியுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.